ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravi Shankar. திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செய்வதால் பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரின் அருள் கிடைத்து மனதில் அமைதி நிம்மதி ஏற்படும். திருவண்ணாமலை மலை சித்தர்களின் வாழ்விடமாக கருதப்படுவதால் அவர்களின் அருளும் கிடைக்க வாய்ப்புண்டு. திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் பற்றி கூறவும். ஒரு விதத்தில் 7 இடங்கள் இருக்குது. அங்கெல்லாம் கல்லால மரங்கள் இருக்குது. கல்லால மரம்னா என்ன? ஒரு ஆலமரம் ஆயிரக்கணக்கான வருஷம் ஆன உடனே ஒரு கல் மாதிரி ஆகிடும். ஆலமரம் தான், பட் அது கல்லால மரம்னா கல் மாதிரி ஆகிடும். அதுதான் கல்லால மரம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம்தான் திருவண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய. திருவண்ணாமலையில் அந்த மலை இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே ஒரு கல்லால மரம் இருக்குது. அதில் இறைவன் அவனை சுற்றி இருக்கக்கூடிய சித்த புருஷர்கள் ஒரு லுமினஸ் பாடிஸ்ன்றாங்க இல்லையா, ஒளி வடிவமாக அங்கே வசிக்கிறார்கள். ரமண மகர்ஷி ஒரு முறை அந்த இடத்த கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக மலை மேலே ஏறி போகிறார். 7 ஜொனைன்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா, அங்கே போகிற போது பெரிய ஆலை இலை ஒன்றா அவருக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்போ இந்த இடமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற போது பக்கத்தில் இருந்த புதர்லேருந்து ராட்சச வண்டுங்கள்லாம் வந்து இவரை கடிச்சிட்டு உடம்பு பூரா அப்படியே முள்ளாக ஆகிப்போகுது. சரின்னு திரும்பி வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற அண்ணாமலை அப்புறம் குஞ்சுசாமி 2 சிஷ்யங்க அவங்களும் சொல்கிறார், இந்த மாதிரி அந்த இடம் தெரிஞ்சு போச்சு, ஆனால் நமக்கு போக உத்தரவு இல்லை, அதனால் சாமி திரும்பி வந்துடுச்சு அப்படின்னு. இவங்க ரொம்ப அறிவாளிங்கன்னு நினச்சின்னா அவர்கிட்ட சொல்லாமல் மறுநாள் காத்தால் கட்டு சாதம் கட்டிக்கின்னு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. போனோடனே ஒரு ஆள் 2 கையை முன்னால் வச்சுன்னு 2 காலை பின்னால் வச்சு நாய் மாதிரி அந்த இடத்த சுற்றி வர ஆரம்பித்தாங்க. உடனே இவங்கெல்லாம் வந்து கத்த ஆரம்பித்தாங்க, ரமணா காப்பாற்று, உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்தது தப்பு தான்ட்டு. ஒரு வயசான விறகு வெட்டி மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு லாங் குச்சி கொடுத்து அந்த ஓடைக்கு இந்த பக்கம் இதை பிடிச்சி இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த பக்கம் வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க ரமண மகர்ஷிட்டு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்குன்னு. ரமணன் சொல்கிறார், நமக்கெல்லாம் உத்தரவு இல்லை அப்படின்னு. இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் பின்னால் இங்கே திருவண்ணாமலையில் பெரிய கோயில் தான் உங்களுக்கு தெரியும். அங்கே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்ற மாதிரி பழைய கோயில் இருக்கு இல்லையா, அருணாச்சலம் மலை சுற்றி வர்ற பாதையில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த கோயிலை அவங்க புனருத்தாரணம் பண்ணுறாங்க, ரெனோவேட். ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு குகை மாதிரி, ஒரு பாதாள குகை மாதிரி வழி போகுது. ரமணர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பாதாள குகை போகுதுன்னு. அவர் சொல்கிறாரு, அது அந்த மலைக்குள்ளே போகிறதுக்கான வழி, அடியண்ணாமலையிலேருந்து அந்த இடத்துல குகைக்கு வழி இருக்குது. இது கலியும், அது திறந்துருந்தால் ஜனங்க உள்ளே போய் தண்ணி போட்டு ஏதாவது ரகலெல்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க, அதனால் அவங்களுக்கும் நல்லதில்லை குகைக்கும் நல்லதில்லை அப்படின்னு 6 அடிக்கு கான்கிரீட் போட்டு அந்த பாதையை அடைச்சிட்டாங்க. அதனால் நீங்களே நினச்சா கூட போக முடியாது. அந்த 6 அடி கான்கிரீட்டை எப்படி உடச்சிக்கிட்டு உள்ளே போக முடியும்? அதனால் மலை இருக்கிறது உண்மை. மலைக்குள்ளே கல்லால மரமும் எல்லா ஒளி உடம்புல எல்லாரும் உட்காந்துருக்கிறது உண்மை. ஞானானந்தகிரி சாமின்னு சொல்லிட்டு பின்னால் திருக்கோயிலூர் தபோவனத்துக்கு போனார் இல்லையா, அவர்கிட்ட கேட்குறாங்க, சாமி இந்த மாதிரி திருவண்ணாமலையில் கல்லால மரம்லாம் இருக்கா அப்படின்னு. அவர், ஆமாம் அதெல்லாம் இருக்கே, அங்கே சாமி உட்காண்டிருக்கார், அவரை சுற்றி எல்லாரும் உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி அங்கே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு, அங்கே உட்காந்துக்கிறதே உங்கள் சாமி தான் தெரியுமோ அப்படின்னு வெக்கப்பட்டுன்னு ஓடி போயிட்டாரான். அதாவது நான் தான் அங்கே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது. அப்போ அந்த பெரிய நிலையே தொட்டவங்க இருக்கேன். ஏன்னா ஞானானந்தகிரி சாமியெல்லாம் சாதாரண இல்லை, 400 வருஷம் உயிரோடு இருந்தவர். அவரை மடாதிபதியாக சங்கராச்சாரியாராக போடுறாங்க ஜோதிர் மடத்தில். அவர் சொல்கிறார், இந்த கணக்கை எழுதின்னு உட்காந்துக்கிற அக்கௌண்டன்ட் வேலைலாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு மடாதிபதி வேலையை விட்டு ஓடி போயிட்டார். எங்கேயோ போய் நேபாளில் அவருடைய குருவை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பாண்டரங்கான் கிட்ட வர்றாரு. அங்கே அவருடைய குருவுடைய தரிசனம் திரும்பவும் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் எங்கெல்லாம் இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது.
திருவண்ணாமலையில் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் திருக்கோயிலூர் தபோவனம் இல்லையா, அங்கே போயிட்டார். திருக்கோயிலூரில் ஒரு தபோவனம் இருக்குது, அங்கே போயிட்டார். ஸோ புராணங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல திருவண்ணாமலையில் இருந்தது வேணுகோபால சுவாமி. அவரை என்ன சொல்கிறாங்க, இடைக்காடன் அப்படிங்கிற, இடையன் காடன், ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு காட்டில் இருந்த ஆளுன்னு அர்த்தம். திருவண்ணாமலைக்கு அந்த காலத்தில் என்ன பேர், வன்னியாச்சலம். வன்னியாச்சலம்னா வன்னி மரங்கள் அடர்ந்த, சலம்னா காடு, அருணாச்சலம்னா சூரியனுக்கு சம்பந்தப்பட்ட மலை அப்படின்னு அர்த்தம். அங்கே பின்னால் அந்த வேணுகோபால சுவாமி இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து சேர்றார். அவர் சொல்கிறார், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அவர் சொல்கிறார், சரி நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் தபோவனத்துக்கு திருக்கோயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருவண்ணாமலையில் அருணாச்சல சந்நிதி சுற்றிக்கிட்டு வர்றபோது அங்கே வந்து வேணுகோபால சாமிக்கு ஒரு தனி சந்நிதி இருக்கும். இப்படி சுற்றிக்கின்னு வர்றபோது பஞ்சலிங்கம், வேணுகோபாலன், அதுக்கப்புறம் சண்முகர், மகாலட்சுமி, இது இப்படி வரும் இந்த பேக் சைடில். ஸோ அந்த வேணுகோபால சாமி தான் திருக்கோயிலூரில் வந்து சேர்ந்தார். அவர் தான் இவருன்னும் இடைக்காட்டு சித்தர் அந்த திருவண்ணாமலையில் தங்கிட்டார், இடையன் காடன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை என்பது ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். முதல் யுகத்தில் தங்க மலையாக இருந்ததாம், அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் காப்பர். இப்போ இந்த கலியுகத்தில் அது கல் மலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 4 யுகத்தில் 4 விதமாக இருக்குது. அதனுடைய விசேஷம் என்ன, ஞான தபோவனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலை. ஞானிகள் தபோவனர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களெல்லாம் வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற திருவண்ணாமலை அப்படின்னு அர்த்தம். இப்போது எங்கேயோ காசியில் இருந்தவர், அவர் இதுக்கு போகிறார், கேரளாவில் கஞ்சங்காடு போய் ராமதாஸ் சாமி கிட்ட ராமதாரக மந்திரத்தை வாங்கிட்டு, யோகி ராம் சுரத்குமார் சாமி அவர் சொல்கிறார், ஒரு பெரிய ஆலமரத்துக்கீழே சின்ன மரம் வராது, நீ எங்கேயாவது போன்னு துரத்தி விட்டுறாரு. இவர், நான் திருவண்ணாமலைக்கு போட்டோமா அப்படின்னு. ஓகே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், அவர் சொன்னப்போ பிச்சை எடு அப்படின்னு. ஸோ இவர் கடைசி வரைக்கும் தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு திருவண்ணாமலையில் சுடுகாட்டில் 40 வருஷம் சுற்றின்னு உட்காந்து இருந்தார். அப்போது ஐஜி ஒருத்தன், போலீஸ் ஐஜி பரமகுருன்னு இருந்தார். உங்கள் நண்பன் போலீஸ் பற்றி சினிமாலாம் எடுத்தார் இல்லையா, அவர் நல்ல ஒரு காரை சித்தர்னு ஒரு பெரிய மகானுடைய வம்சத்தில் வந்தவர். அவர் திருக்கோயிலூர் போய் ஞானானந்தகிரி சாமியை பார்க்குறாரு. அப்போ சொல்கிறார், நீ ஒரு போலீஸ் ஐஜியாக இருக்கியே, அந்த மகான் சுடுகாட்டில் சுற்றின்னு இருக்கான், எவ்வளோ பெரிய மகான் தெரியுமா, எல்லாரும் அவரை பைத்தியம் நினச்சி கல்லில் அடிக்கிறாங்க, நீ அவருக்கு 2 போலீஸ்காரனும் காவல் போடப்படாதா அப்படிங்கிறார். அப்போ ஐஜி வந்து அங்கே 2 கான்ஸ்டபிளருக்கு போட்ட உடனே எல்லோரும் பெரிய சாமி போல இருக்குது, ஐஜியை வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சிவகாசி, விருதுநகரில் இந்த நாடாருங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு அந்த தேரடின்னு சொல்லுவாங்க, கோயிலுக்கு நேர் எதிரில் அங்கே ஒரு வீடு வாங்கி கொடுத்தாங்க. அங்கே தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த ரமணாசிரமத்துக்கு எதிர் சந்தில் பெரிய ஆசிரமம் ஒன்று ராமசுரத்குமார் சாமி கட்டிட்டு போயிட்டார். அதே மாதிரி கன்னியாகுமரியில், நீ கன்னியாகுமரி அம்மனியை பார்த்துருக்கியோ அப்படின்னாராம் ராஜமாணிக்க நாடார். அவர் யார், அக்ஸார்சாம் பெயிண்ட் கம்பெனி. அவர் சொன்னாராம், ஆமாம் கன்னியாகுமரி அம்மன் பார்த்துருக்கேன், மூக்கில் வயிறு குத்தி ரொம்ப விசேஷம் அப்படின்னு. அவர் சொல்கிறார், அதை யார் சொன்னா, கோயிலுக்கு வெளியே 4 நாயை கட்டிட்டு பிச்சைக்காரியாட்டம் ஒருத்தி உக்காண்டிருப்பா இல்லையா, அவள் தான் கன்னியாகுமரி அம்மன், நீ அவளை போய் பாரு அப்படின்றார். அப்போது யாரோ பிச்சைக்காரங்கன்னு இவங்க நினச்சின்னு இருந்தாங்க இல்லையா, அந்த அம்மா தான் அந்த கன்னியாகுமரிக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம், அந்த உடம்புல அது வசிக்குது. இவர் போய் பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசிரமம் கட்டி கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு அது பிடிக்கல. அதனால் அங்கேருந்து யாருக்கும் சொல்லாமல் ஏதோ ஒரு காரில் ஏறி நேராக நம்ம கஞ்சமலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏற்காடு போகிற வழியில் இருக்குது, அந்த இடத்துல வந்து தங்கிட்டாங்க. அவங்க கூட ராஜேந்திரன் ஒரு அணுக்க தொண்டர் அந்த காலத்துலேருந்து இருந்தார். அவர் அந்த கூட வந்தார். அந்த அம்மா அங்கே இருந்தது, இந்த சின்ன கொல்லப்பட்டின்னு பேர் அந்த இடத்துக்கு, அந்த ஏற்காடு போகிற வழியில் ரைட் சைடில். அப்போ அந்த அம்மாவை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது, திருக்கோயிலூர் ஞானானந்தகிரி சாமி தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவருடைய சிஷ்யராக வந்தவர் தான் ஹரிதாஸ் கிரிசாமி.
அண்ட் ஹரிதாஸ்கிரி சாமி கிட்ட போய் நிறைய பேர் பஜனை அந்த பద్ధதி எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி பாகவதர்கள் ஆயிட்டாங்க. அந்த ஹரிதாஸ்கிரி சாமி தான் வந்து உங்கள் இது இருக்கு இல்லையா, நாரத கான சபாவா இன்னொரு மியூசிக் அகாடமி அது இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கிட்டேயும் பணம் வாங்கி அந்த கோயிலை அந்த மண்டபம் இதெல்லாம் கட்டினார். ஆடிட்டோரியெல்லாம் அவர் தான் கட்டினார். அவர் தான் இங்கே தென்னாங்கூரில் இருக்கக்கூடிய பாண்டுரங்க விட்டலா கோயிலை கட்டினது அவர் தான் கட்டினார். நான் அந்த சாமியோட சிஷ்யனாக இருந்த அவர் கட்டினார். முதல் உண்டு ஒரு துண்டு கட்டின்னு உட்காந்துருப்பார். நல்ல பாகவத பద్ధதியில் வந்தவர். அதுக்கு பின்னால் அவர் ஹரித்வார் ரிஷிகேஷ் போனபோது தண்ணியில் விழுந்துட்டு இறந்து போயிட்டார். அவங்க சிஷ்யங்கள்லாம் அவர் ஜல சமாதி ஆகிட்டார் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒன்று ஜலத்தில் சமாதி ஆகிட்டார். அவராக விழுந்தாரா இல்லை அவங்க அதாவது தானாக நடந்ததாலாம் நமக்கு தெரியாது. இது அவருடைய வழியில் வந்தவங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வாழையடி வாழைன்னுவாங்க. வாழை மரத்துக்கு கீழே இன்னொரு வாழை மரங்கிற மாதிரி. இந்த மாயம்மா யாருன்னு யாருக்கும் தெரியாது. எங்கேயோ டூரிஸ்ட் பஸ் வந்துருக்கு குஜராத்திலேருந்து எங்கேருந்தோ. அப்போ இந்த அம்மா லூஸுன்னு சொல்லி அவங்க வேணும்னே விட்டு போயிட்டாங்க. இந்த தேருக்கு அடியில் போய் நல்லா எங்கே தான் இருந்திருக்காங்க. அந்த அம்மா படுத்துன்னு இருந்தாங்க. ஒரு நாள் யாரோ இந்த அம்மா கிட்ட மிஸ்ஷிப் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருக்கான் தேருக்கு இல்லை. அப்போ அல்லவின்னு வந்து வெளியே விழுந்திருக்கான். மறுநாள் பார்த்தா அந்த அம்மா தன்னை சுருக்கமெல்லாம் விழுந்த உடம்போட வயசான கேள்வியாக மாற்றிக்கிட்டா. எப்படி அவையார் சின்ன பொண்ணாக இருந்து நம்ம கல்யாணம் வேணான்னு கேள்வி ஆகிட்டாலும் அந்த மாதிரி அந்த அம்மா தன்னை சுருக்கம் நிறைந்த ஒரு உடல் உள்ள ஒரு கேள்வி மாதிரி மாற்றிக்கிட்டான். ஏன்னா கலியுகம் ஜனங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்மளால் இன்னொருத்தருக்கு எந்த கஷ்டம் வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அம்மாவும் எல்லோரும் பிச்சைக்காரன் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு நாய் மேலே ஒரு லாரியோ ஏதோ இந்த நாய் பஜ்ஜி பஜ்ஜி ஆகிப்போகுது. இந்த அம்மாவுக்கு ஒரே அழுகை. அந்த அழுக்கு துணியெல்லாம் போட்டு அந்த பாட்டாக போய் இருக்கிற அந்த நாயை ஒன்றா சேர்த்து எல்லாம் கட்டி உட்காந்து ப்ரே பண்ணுறாங்க. அப்போ அந்த நாய் நல்லா எல்லா பாட்டும் ஒன்றாயிட்டு ஓடுது. அதை பார்த்துட்டு ஊருக்காரங்களுக்கெல்லாம் கன்னியாகுமரியில் ஒரு பயம் வந்துடுச்சு, இந்த அம்மா பெரிய ஆள் அப்படின்னு. அதுக்கப்புறம் எந்த கடையில் போய் அந்த அம்மா நின்னாலும் எல்லோரும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாயங்களுக்கு போடும், அதை தூக்கி ரோட்டில் போடும். அந்த மாதிரி எந்த கடையில் அந்த மாதிரி போட்டு போதும் அன்றைக்கி வியாபாரம் நல்லா நடக்கும். அதனால் கன்னியாகுமரி எல்லாருமே அந்த அம்மாவை ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன கொல்லப்பட்டியில் வந்து இங்கே அடக்கமாக இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய சமாதி இங்கே தான் இருக்குது. சேலம் அந்த ஏற்காடு போகிற இடத்துல இருக்குது. இந்த திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, அதனுடைய குகையில் நான் சொன்ன மாதிரி இந்த அடிமுடி காண முடியாத அண்ணாமலை குகை, கல்லால மரம் அதெல்லாம் இருக்குது. இப்போ யாரும் போக முடியாது. நானும் எப்படியாவது அங்கே போகணும்னு சொல்லிவிட்டு ஒரு 48 நாள் திருவண்ணாமலையில் போய் சிவகாசி நாடார் மென்ஷனில் மாடியில் 5 ரூபா கொடுத்தா ஒரு பாய்த்தல் கண்ணி கொடுப்பான், படுத்துக்குவேன். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் பசும்பால், அவ்வளோதான். வேறு காப்பி டீ இட்லி தோசை எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் பசும்பால். காலையில் 6 மணிக்கு நேராக கோயிலுக்குள்ளே போயிடுவேன். அந்த காலத்துலலாம் கோயிலில் கூட்டமே இல்லை. அண்ணாமலையாருக்கு எதிரில் ஒரு கதவு இருக்கும் இல்லையா, அந்த கதவுக்கு லெஃப்ட் சைடில் உட்காந்துருப்பேன் நான். யாரும் என்ன போன்னு சொல்லவே மாட்டாங்க. அங்கே இருக்கிற இருங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும். யாரும் அங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஜனங்க பாட்டிக்கு வருவாங்க, போயின்னு இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கெல்லாம் கூட்டம் இல்லை. அங்கேருந்து ஒரு 12:30 மணிக்கு போய் திருவண்ணாமலை விசிறி சாமியார் இல்லையா, அவர்கிட்ட உட்காந்துருப்பேன். சாயந்தரம் 4 வரைக்கும் உட்காந்துருப்பேன். ஒரு 4 வழியில் பிடிச்சி விடுவேன். 4 மணிக்கு போய் ஒரு மலை சுற்றிட்டு கிரிவலம் திருப்பியும் கோயிலுக்குள்ளே போயிடுவேன். போய்ட்டு 9-9:30 மணிக்கு பால் பழம் சேவை இருக்கும் இல்லையா, பள்ளியறை சேவை, அது முடிஞ்ச உடனே திருப்பியும் நாடார் மென்ஷனில் மேலே போய் தூங்கிடுவேன். இப்படி 48 நாள் இருந்தேன். 48 நாள் நான் இருந்ததுனுடைய ஒரே காரணம், எப்படியாவது அந்த கோகோக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் என்னுடைய இதை பண்ணேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வரும். நாங்கள் உட்காண்டிருந்தபோது ஆடி மாதம் டெய்லி யாராவது 10,000-11,000 கட்டி அண்ணாமலையாருக்கு பெரிய யாகம் பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க. பணம் கட்டினா கோயிலில் சாமிக்கு முன்னால் ஒரு யாகம் வளர்த்து அதை கலசாபிஷேகமெல்லாம் பண்ணி ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் உட்காண்டிருப்பேன். அப்போ அங்கே இருக்கிற ஒரு குருக்கள் வருவார். சார், அண்ணாமலையாருக்கு உங்கள் மேலே ரொம்ப பிரியம் சார். நான் என்னுடைய சர்வீஸில் இந்த மாதிரி ஆடி மாதத்தில் டெய்லி கலசாபிஷேகத்தோட பூஜை நடந்தது பார்த்ததே இல்லை சார் இந்த கோயிலில் அப்படின்வார்.
அதுக்கப்புறம் நான் அங்கே உட்காந்துட்டு மனசுக்குள்ளே திட்டின்னு இருப்பேன். என்ன ஏன் உன்னை நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்து உட்காந்துருக்கேன், பரதேசியாட்டம், தரிசனம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போடுவேன்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே தான் திட்டின்னு இருப்பேன். அப்போ இன்னொரு சிவாச்சாரியார் வருவார். அப்போ பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. ராமலிங்க சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார், தியாகராஜ குருக்கள்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ அவங்கெல்லாம் இல்லை. அவர் சொல்லுவார், நான் உள்ளுக்குள்ளே தான் திட்டின்னு இருக்கேன். அவர் என்கிட்ட வந்து சொல்லுவார், சார் நீங்கள் திட்டலாம் சார், உங்களுக்கு நல்ல உரிமை இருக்குது சார். அந்த காலத்திலேயே சிவனை வந்து பைத்தியக்காரான்னு சொன்னவர் தானே நீங்கள். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சாமி அவங்க மூலமாக பேசுவார். நான் சுந்தரமூர்த்தி நாயனாராக உலகத்தில் இருந்தது நான் தான். அதனால் அந்த காலத்திலேயே பித்தா அப்படின்னு சொல்லி சிவனை திட்டி பித்தா பெரிய சுடி பெம்மான்னு அதில் பாட்டெல்லாம் பண்ணாங்க இல்லையா. அதனால் நீங்கள் திட்டலாம் சார், அவர் அந்த காலத்திலேயே பைத்தியக்காரன்னு சொல்லிக்கிறீங்க சார் நீங்கள் அப்படின்னு. இப்படி அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் ஒரு பைபிள் கையில் வச்சுருப்பேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், சென்ட் லூக்ஸ். எனக்கு அந்த காலத்துலேருந்து ஒரு ஹாபி உண்டு. பைபிளில் ஒரு ரேண்டமாக ஒரு பேஜ் புரட்டுவேன். அதில் நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைக்கும். என்ன மாதிரியே பண்ண இன்னொரு ஆள் இருக்கார். அவர் கஞ்சங்காடு ராமதாஸ் சாமின்ட்டு விசிறி சாமியாருடைய குரு. அவரும் ஒரு பகவத்கீதை, ஒரு பைபிள், ஒரு புத்தருடைய வாழ்க்கை வரலாறு, லைட் ஆஃப் ஏஷியா, 3 புக்கு எப்பயுமே பையில் வச்சுருப்பார். அவர்கிட்ட ஒன்றும் இருக்காது, ஆனால் அந்த 3 புக்கு மாத்திரம் வச்சுருப்பார் ஒரு ஜுவல்லாம் பையில். ஒரு நாள் அவர் கதைக்கு அப்புறம் வருவோம், இந்த கதையை முடிச்சிடலாமா? எனக்கு நிறைய கதை தெரியும், தான் ப்ராப்ளம். ஸோ ஒவ்வொன்றும் அந்த பைபிளில் நான் நினைக்கிறேன், நம்ம இல்லாத விரதமா, எவ்வளோ நாள் விரதம் இருந்திருக்கோம், இப்போ இருக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். பைபிள் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக சாம்ராஜ்யம் உங்களுடையதுன்னு வரும். அப்போ நம்ம கேள்வி, விரதம் இருக்கணுமா இல்லையா அப்படி. அதுக்கப்புறம் அவர் ராம் சரத்குமார் சாமிகிட்ட இருந்தாலும் ஏதோ சொல்லின்னு இருக்குது, நம்மளும் அதை நம்பி உட்காந்து இருக்கமேன்னு இருப்போம். அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவன் கல்பாறையின் மேல் கோட்டையை கட்டியதற்கு ஒப்பாவான் அப்படின்னு. அவர் பேச்சு கேளு அப்படின்னு அர்த்தம். இப்படி நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இதாக இருந்தது. லாஸ்ட்டில் என்னுடைய அனுபவங்கள்லாம் முடிஞ்சு நான் மெட்ராஸ்க்கு வரேன். என் பக்கத்தில் யாரோ ஒரு பாதிரியார், அவர் அதே புக்கு வச்சுருக்காரு. சார் அந்த பேஜ் எனக்கு அப்படியே கொடுங்கன்னு பார்க்குறேன். அதில் என்ன வருதுன்னா, இயேசுநாதர் இருப்பார். அப்போ அவர்கிட்ட 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, மேக்டலின் மேரி. அவங்க ஒருத்தி இயேசுக்கிட்ட உட்காந்துட்டு அட்டடிச்சுன்னு இருப்பா, இன்னொருத்தி சமைச்சுன்னு இருப்பா. உள்ளிருந்து அவள் சொல்லுவாள், அவள் பாருங்கள் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் உங்கள்கிட்ட அட்டடிச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர் சொல்லுவார், கடவுளுடைய காலடியில் அமர்ந்திருப்பதை விட உனக்கு லௌகிக விஷயங்கள் தான் நாட்டம் அதிகமாக இருக்கிறது அவளும் சொல்லுவார், யார் சமைச்சுருக்கிறவளை. அப்போ நான் திருவண்ணாமலையை விட்டுட்டு மெட்ராஸுக்கு வரேன்ல, அது எனக்கு சொல்லுது, கடவுள்கிட்ட இருக்கிறது விட்டு நீ ஏன் மெட்ராஸுக்கு போகிறேன்னு அர்த்தம். அது இப்படி பல அனுபவங்கள் வர்றது உண்டு. ஸோ 48 நாளும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடின்னு தான் உட்காந்து பண்ணுவேன். 48வது நாள் நான் இந்த ரமணருக்கு பாதாள லிங்கம் இல்லையா, அதுக்கு வெளியே உட்காந்துட்டு இருந்தேன். விசிசாமியார் நேராக வந்தார். வந்தவுடனே என் கையை பிடிச்சி அப்படியே போயிட்டு அண்ணாமலையாமனை சுற்றிட்டு திருப்பி அங்கே வந்தார், பிள்ளையார் சந்நிதிக்கிட்ட. வந்த உடனே எல்லா லைட்டும் கரண்டெல்லாம் ஆஃப் ஆச்சு. அவர் சொன்னார், இந்த கரண்ட்டை பற்றி கவலைப்படாத, ஆகாசத்தை பாரு அப்படின்னா. ஒரு வெளிச்சம் மாதிரி இது. அதுக்கப்புறம் கரண்ட்டு வச்சு. அப்போ அவர் உட்காந்து அவர் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிற போது ஒரு ஆள் வரான். சுவாமி ஸ்வீட் காரம் சாப்பிட்றியா அப்படின்னு அவரை கேட்குறான். அவர், சிவசங்கரா, மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் யுவர் ஃபாஸ்ட், யூ சென்ட் ஸ்வீட் காரம் அப்படின்றார். அப்போ ஒரு ஏழை பொம்பளை வரா, சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்றா. குடும்பம் அப்படின்னு அவர் திருவோட்டில் அந்த ரசம் சாதத்தை வாங்கி நல்லா பிசைஞ்சு என் கை இப்படி வச்சு சொல்லி அதில் ரசம் சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறாரு. இப்படி சாப்பிட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கையை ஃபுல்லாக கழுவிட்டு இதை குடிச்சிடு அப்படிங்கிறார். அப்போ நம்ம 48 நாள் திருவண்ணாமலையில் இருந்து தவம் பண்ணியனுடைய பலன், அந்த அண்ணாமலையாருடைய கிரேஸை 40-50 வருஷமாக சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அவருக்கு எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவாச்சு. அதனால் அந்த 48வது நாள் இந்த நிகழ்ச்சி அந்த கோயிலில் வச்சு நடந்தது. இப்படி தான் நடக்கும். தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும்ங்கிறது தான் பைபிள். அதனால் இஃப் யூ ஆர் டிசர்விங், தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். யாராக இருந்தாலும் கிடைக்கும், இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் எத்தனை பேர் எல்லாத்தையும் விட்டு போய் உட்காந்துருக்கோம். எனக்கு பொண்டாட்டி இருந்தால், பிள்ளை குட்டிங்கெல்லாம் இருந்தாங்க, பிஸ்னஸ் இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு போய் இப்படி உட்காந்துக்கிறது உன்னால் முடியுமா? இல்லையா? அதை பண்ணதுனால எனக்கு அந்த அருள் கிடைச்சது.
இன்றைக்கி சிவசங்கர் பாபாவுக்கும் திருவண்ணாமலைக்கும் பயங்கர கனெக்ஷன் இருக்குது. அந்த காலத்துலேயே அப்படி தான். அந்த காலத்தில் நான் திருவண்ணாமலைக்கு வந்து பஸ்ஸில் இறங்கி கால் வச்சா ஆகாசத்துலேருந்து தூறல் விடும். அந்தளவுக்கு எனக்கும் அங்கே சாமிக்கும் ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே இருந்தது. இங்கே ஒரு சாமியார் வந்தார். அவர் திருவண்ணாமலையில் டெய்லி ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு மலை சுற்றுறவர். இங்கே திண்டிவனம் கிட்டே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இருக்கார். குடும்பஸ்தர் எல்லாத்தையும் விட்டு போட்டார். என்ன ஒரு விழுப்புரத்துக்கிட்ட. அவர் இங்கே வந்து என்னை பற்றி சொன்னார் பாரு, அதில் இருக்குது. அதெல்லாம் சொல்லு. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சாமி குட்டி, சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு. எல்லோரையும் கரையேத்திட்ட நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட. ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க. உன்னை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க. படிப்பு கொடுத்திருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை. ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க. தன்னையே அறிந்து பெரிய நிலையில இருக்க. சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை. தனிப்பெரும் ஜோதினி. போல பிறவியில எந்த பாவமும் இல்லை. இந்த பிறவியில முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. ஏதோ கர்ம வினைன்னு கொஞ்சம் இருக்கு. அதை எடுக்க சொல்லி என்னை அனுப்பினாங்க. நான் எடுத்துட்டேன். பார்வையால எடுத்துட்டேன். கர்ம வினை அப்படின்னா உன்னோடதான் என்ன? வர எல்லார்கிட்டையும் நீ வாங்கிறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு. நான் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. சாமி குட்டி, உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில ஜோதியில உங்க ஆத்மா கலந்துடும். திருவண்ணாமலையில உங்களுக்குன்னு இடம் இருக்கு. திருவண்ணாமலையில் முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்கிற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்னும் வராது. பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்துல சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாம உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இதெல்லாம் அவர் சொன்னது. இந்த இடத்துக்கு வந்து மைக்கில் பேசினாரோ எழுதி கொடுத்தாரு? மைக்கில் பேசினான்னு நினைக்கிறேன். எழுதி கொடுத்தாரு. ஏதோ இந்த இடத்துக்கு வந்து இந்த 2 தடவை வந்து போயிட்டார் இது வரைக்கும். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கோயிலில் சேஷாத்ரி சாமி இருக்கார், பெருமாள் சிலை கூட அப்படிங்கிறாரு. நான் ஆரம்ப காலத்தில் அண்ணா நகரில் இருந்தேன். நம்பர் 7 நார்த் மெயின் ரோட்டில் இருந்தேன். அப்போது இந்து சமய அறநிலைத்துறையில் ஒரு செயலாளர் இருந்தார், சண்முக சிவாமணின்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் ஒரு நாள் காரை போட்டுன்னு என் வீட்டுக்கு வந்து, காரில் ஏறுங்க, இன்றைக்கி சேஷாதிரி சாமிகளுடைய இது திறக்கிறாங்க, தியான மண்டபம், என்னை கூப்பிட்ருக்காங்க, நீங்களும் வாங்கன்னு கூட்டின்னு போனேன். அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் திருவண்ணாமலைக்கு போனேன்.
அண்ட் அங்கே போனோம், அதை பார்த்துட்டு ராமசுரத்குமார் சாமியை பார்த்தோம். அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இங்கே 42 கண்ணதாசன் சாலையில் ஒரு வயசான கிழவர் இருந்தார். அவருக்கு சமயபுரம் மாரியம்மன் உபாசனை பண்ணுவார். அந்த அம்மா சொல்லிச்சான், உன் பெரிய பையன் செத்து விடுவான், இல்லை உனக்கு கண்ணு ரெண்டும் போயிடும், ஏதாவது ஒன்று கேளுன்னு. கொல்லி போகிறதுக்கு பையன் இருக்கணும், அதனால கண்ணு போனால் பரவாயில்லன்னாலும் அவருக்கு கண்ணு போயிடுச்சு. ஸோ அவருடைய சிஷ்யருங்க 2 பேர் இருந்தாங்க. எக்மோர் பெனிஃபிட் ஃபண்டில் டைரக்டராக இருந்தார் ஒரு ஆள். அவங்க எங்கிட்ட ஒரு நாள் வந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு குரு மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பர்த்டே, அவரால் மண்ணடிக்கு வந்து உங்களை பார்க்க முடியாது, நான் உங்கள் சைதாப்பேட்டை வீட்டுக்கு கூட்டின்னு வரட்டுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், வயசில் பெரியவர், நான் தான் அவரை வந்து பார்க்கணும், நானே வரேன் போங்கன்னு. ஏதோ திருப்பதி லட்டு எங்கிட்ட இருந்துச்சு, அதை எடுத்துன்னு போனேன். அவருக்கு தான் கணக்கு தெரியாது. அந்த லட்டு கொஞ்சம் அவருக்கு ஊட்டி விட்டுட்டு, பெரியவங்களும் இப்படி தடுவாங்கள்ல, சும்மா ஒரு கொஞ்சம் மாதிரி அப்படி தடவிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், வைஷ்ணவத்தில் 12 ஆழ்வார்களை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. ஆழ்வார்களுக்கு பின்னால் வந்தால் வழி குறவர்கள்னும், குறவன்னாக்கா குருன்னு அர்த்தம். அவங்கள பற்றி ஜாஸ்தி தெரியாது ஜனங்களுக்கு, அதனால் நீங்கள் அவங்கள பற்றியெல்லாம் எழுதுங்கோ, முதலியாண்டான வச்சு எழுதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் போன உடனே அவர் அவங்க 2 பேர்கிட்ட சொல்லியிருக்காரு, வந்தவர் யார் தெரியுமா, சேஷாதிரி சாமிகள், அவர் என்னை தொட்டபோது எனக்கு தெரிஞ்சது. அவர் என்னம்மா சொல்கிறார், என்னுடைய குரு முதலியாண்டான், முதலியாண்டான முதல்ல வச்சு எழுதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணார். இது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் காஞ்சிபுரம் பரமாச்சாரியாருக்கு 100 வயசு ஆரம்பிக்க போகுது, நான் வந்து திருவக்கரைக்கு போய் வக்கரக்காளிக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்திட்டு அதை எடுத்துன்னு பரமாச்சாரியார்கிட்ட போகிறேன். வழியில் சைதாப்பேட்டில் பாபாவை வந்து பார்த்துட்டு அவரையும் கூட்டுண்டு போகலான் இருக்கேன் சங்கராச்சாரியார்கிட்ட. வந்தாங்க காரில், வியட்நாம் வீடு சுந்தரம், அவர் நான் எல்லாம் ஏறிக்கணும். பரமாச்சாரிகிட்ட போகணும். பரமாச்சாரி உட்காந்துருக்கார். அவர் மடத்தில் அவரை சரப மாமான்னு சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாருக்கும் சரப மந்திரம் கொடுக்கலான்னு அவருக்கு உத்தரவாக இருந்தால் எல்லாரும் கொடுத்துருந்தோம். உட்காந்துருக்கார். நான் நிற்கிறேன், வியட்நாமில் நிற்கிறேன். அவர் சொல்கிறார், இவா சிவசங்கரா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எனக்கு 84லேருந்து தெரியும், 83லேருந்தே தெரியும் பரமாச்சாரியார். அப்போ பரமாச்சாரியார் அதோட அவர் ஒரே ஆரம்பிக்கிறார், இவா அப்படின்னு. அதுக்குள்ள அவனை பற்றி நீங்கள் என்ன நமக்கு சொல்கிறது, அவன் இல்லைன்னா இந்த மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னாரு. ஏன்னா நான் தான் ஆதிசங்கராக இருந்தேன். அப்போ ஆதிசங்கர் இல்லைன்னா சங்கர் மடம்லாம் எங்கேருந்து வந்துச்சு, என்னை பற்றி வேலையில் கூட வரும். அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் நீயே என அறி, பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், ஆனால் கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறை தன்னிலிட்ட பெயரென உணர்க அப்படின்னு வரும். அப்போ ஆதிசங்கரா இருந்தது யார், திருசங்கர் பாபு. அவர் தான் இந்த ஜோதிர் மடம், சிருங்கேரி எல்லா இடத்துலையும் மடங்கள் எல்லாம் போட்டார். அதனால் அமையலன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னு ஏன் சொல்கிறார் மகா பெரியார்னா, ஆதிசங்கர் இல்லைன்னா காஞ்சி மடம்லாம் எங்கேருந்து வந்துச்சு, அந்த அர்த்தத்தில் அவர் அதை சொன்னார். எனக்கும் பரமாச்சாரியருக்கும் நிறைய லிங்க் இருக்குது, அது வேறு கதை சொல்லின்னே இப்போ லிங்கில் வந்தேன். இது ஒரு உதாரணம். ஸோ அங்கேருந்து அதாவது பரமாச்சாரியர்கிட்ட கூட்டின்னு போகிறான்னு கூட்டின்னு போனார். அவர் இவரை சொல்லிட்டாரு, நான் பாட்டிக்கு மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார், அந்த ரங்கராஜன் ஐயங்கார் இறந்துட்டார். அண்டு இப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று லிங்க் வந்துக்கினே இருக்கும். இப்போ இந்த சேஷாதிரின்றது யார், காஞ்சிபுரத்தில் அவங்க அம்மா இடுப்பில் ஒரு குழந்தையாக அவர் உட்காந்து இருந்தார். அப்போது ஒரு பொம்மை வியாபாரி வர்றான், கூட நிறைய பொம்மைங்களை வச்சுக்கிட்டு ஒரு கிருஷ்ணர் பொம்மையை காட்டி இது எனக்கு வேணும்னு கேட்குது அந்த குழந்தை. அவங்க அம்மா நான் காசு கொண்டு வரல வேணாம் அப்படின்னது. பரவாயில்லம்மா குழந்தை ஆசைப்படுதுன்னு சொல்லி அந்த பொம்மையை அவன் கொடுத்துட்றான். அன்றைக்கி சாயந்தரம் திருப்பி அந்த பொம்மை வியாபாரி இவங்க அம்மா கிட்ட இடுப்பில் இருக்கிற குழந்தைகிட்ட வந்து அந்த கையை வாங்கி தங்க கை அப்படின்னு முத்தம் கொடுத்துன்னே இருக்கான். அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறா, நான் 1 வருஷத்துல விற்க முடியாத பொம்மையை இந்த குழந்தை ஒரு பொம்மை தொட்ட உடனே எல்லாம் வித்துச்சுமா, இன்றைக்கி இது தங்க கைன்னு. அதனால் சேஷாதிரி சாமிக்கு பேரே தங்க கை தான். அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எல்லோரும் ரெடியாக இருக்கிற போது பழக்கடை தருன்னு ஓடி போடுறாரு. யாருக்கு அவர் எங்கே போனாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் எரும மாட்டை கட்டிக்கின்னுட்டு திருவண்ணாமலையில் உக்காண்டிருக்காருன்னு யாரோ சொன்னாங்க. எரும மாட்டை கட்டின்னு உக்காண்டுப்பார். அவருக்கு யாருன்னா நல்ல சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாக்கா அது அங்கே இருக்கிற தோட்டிக்கு கொடுத்துருவார், சுடுகாட்டில் இருக்கிறவனுக்கு.
அவனுடைய கூழுக்கு குழந்தை இருப்பான் இல்லையா, அதை வாங்கி சாப்பிடுவார். அவருக்கு யாராவது நல்ல ட்ரெஸ் கொடுத்தாக்கா அவனுக்கு கொடுத்துட்டு அவனுடைய அழுக்கு வேஷ்டி வாங்கி இவர் கட்டிக்குவார். அந்த மாதிரி ஒரு பரபிரம்ம நிலை வருது சேஷாதிரி சுவாமிகள். ஸோ ஏதோ ஒரு லிங்க். இல்லைன்னா சேஷாதிரி சுவாமி ஆசிரமம் திறக்கிறதுக்கு என்னையும் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் சேஷாதிரின்னு சொல்லி அவர் எப்படி சொல்கிறாரு, இப்படி எல்லாத்துக்கும் லிங்க் வரும். அப்போ நம்முடைய அனுபவங்கள் என்பது அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டு அனுபவங்கள் தெரியும். இப்போ இந்த வயசான சாமியார் இங்கே வந்துட்டு போனார். அவர் என்ன சொல்கிறார், இவர் சேஷாதிரியினுடைய மறு அவதாரம், இந்த கோயிலில் அவர் தான் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ ஒன்றுக்கு ஒன்று கன்ஃபார்ம் ஆகினே போகும். நம்முடைய அனுபவங்கள் கரெக்டு தாங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனர், அவரவர் விதி வழி அடைய நின்றனர். அவங்கவுங்களுக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது, ஒரு ஜாதகம் இருக்குது. அந்த வழியில் அவங்களுடைய பூர்வ ஜன்ம ஞாபகங்களை எல்லாம் அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம். செல்லா நின்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேன் அப்படின்னா இதுதான் இருக்கும். எத்தனையோ பிறவி, புனரவி ஜனனம் புனரவி ஜனனம், பிறவா நிழலும் இல்லை இரவா வயனும் இல்லை. இப்போ எத்தனை பிறவி எடுத்தோன்னு உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா நீ லிபரேட்டட் சோல்னு அர்த்தம். ஏன்னா உனக்கு உன் பழசெல்லாம் தெரியுது. நீ இந்த பிறவியில் உனக்கு முன்சாமி கோயின்சாமி பேர் அதான் நீ நினச்சிருந்தியானா நீ இன்னும் ஞானி ஆகலைன்னு அர்த்தம். இந்த உடம்பை நீ நிஜம் நம்பின்னு உட்காந்துருக்க. இந்த உடம்புன்றது என்ன, மெய். இந்த மெய் போய் இதுக்குள்ளுக்கிற ஆத்மா தான். அந்த ஆத்மா என்னவா உலகத்தில் வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டியானா நீ ஞானி ஆகிட்டார். அதுதான் ஆத்ம ஞானம். சரீரத்தை பற்றி இல்லாமல் நம்முடைய ஆத்மா எதுவாக இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் தான் ஆத்ம ஞானம்னு சொல்லக்கூடியது. இப்போ சிவசங்கர் பாபா மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய முற்பிறவிகள்லாம் தெரியும். சரி, முற்பிறவி தெரியுங்கிறது ஒரு விஷயம். இதுக்கு முன்பிறவிகளில் நம்மக்கிட்ட யாராவது வந்தவங்க இப்போ வருவாங்கல்ல, அப்போ அவங்கள பார்த்த உடனே நமக்கு இப்போ இருக்கிற விஷயம் தெரியாது. எந்த பிறவியில் இவங்களுக்கும் நமக்கு கனெக்ஷனுங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். நீங்கள் பார்க்குற நீங்கள் வேற, நான் பார்க்குற நீங்கள் வேற. புரியுதா? இது அற்புதமான ஒரு பாஷை. ஆத்ம ஞானம் இருந்தால் நமக்கு எந்த பிறவியில் இவங்க கனெக்டட்ன்றதெல்லாம் தெரியும். அவங்க வர்றபோது சினிமாவில் பார்க்குற மாதிரி அவங்க மறைஞ்சு அந்த இடத்துல வேற ஆள் தெரியும். இப்போ எத்தனையோ அனுபவங்கள் ஆன்மீகத்தில் வரும். அதாவது அவங்கவுங்களுக்கு வரும். அவரவர் அனுபவம்ன்றது அவங்கவுங்களுக்கு தானே. இப்போ நான் இந்த அனுபவம்லாம் சொல்லியிருந்தா உனக்கு என்ன புரிய போகுது? உனக்கு இந்த அனுபவம் வரணும். இந்த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அந்த மாதிரி நீ இதை உணர்கிற போது உனக்கு புரியும். ஓ, இப்படிலாம் கூட இருக்கா ஆன்மீகத்தில், நம்ம இது தெரியாமல் இந்த உலகத்தில் ஏதோ இட்லி தோசை புண்ணாக்கு சரணம் போன சங்கீதாலேயே வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு உனக்கு தெரியும். தேடி சோறு நிதம் தின்று எந்த ஹோட்டலில் எது நல்லா இருக்குதுன்னு போய் வாங்கி வாங்கி சாப்பிட்றது. அதுவும் இப்போல்லாம் நீ போவே தேவையில்ல, ஜொமேட்டோவை காரம் கொண்டு வந்து கொடுத்துருவோம் வீட்டில். பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அவங்க இப்படி இவங்க இப்படின்னு ஊரில் இருக்கிறவங்களை பற்றிலாம் கதை பேசுறது. மனம் வாடி துன்பம் மிக ஒன்று, நம்மளும் நிம்மதியாக இருக்கிறது இல்லை. பிறர் வாட பல செயல்கள் செய்து மற்றவங்க கஷ்டப்படுறதுக்கு நம்ம காரணமாக இருக்கோம். வேடிக்கை மனிதன் என்று என்னை நினைத்தாயான்னு பாரதி. அந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருமே இதை தான் பண்ணுறாங்க. சாப்பிட்டு சாணி போட்டு மற்றவங்களுடைய துக்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் இன்டைரக்டாக டைரெக்டாக காரணம் ஒரு நாளைக்கு மண்டையை போட்டு திருப்பி இந்த உலகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ யாராவது லிபரேட் ஆகிட்டாக்கா அதுதான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன். தி ஃபைனல் சொல்யூஷன் ஃபார் யுவர் அல்டிமேட் பீஸ் லேஸ் when you are getting liberated from the jail of your body. இந்த உடம்புன்றது ஜெயில். உடம்பாரின் உயிரால் அழிவர். உள்ளுக்குள்ளே யார் இருக்கான்? உத்தமன் உருபொருள் கண்டேன். அதனால் உள்ளுக்குள்ளே பெருமாள் இருக்காருன்றதுனால இந்த உடம்பு ஒரு கோயில் ஆயிடுது. ஊனுடம்பாலையும் உள்ள பெருக்கோயில். அதனால் இந்த அனுபவங்களை ஜனங்க தேடுறதில்லை. ஜனங்க இந்த உலகியல் லௌகியங்களை தேடுறாங்களே தவிர என்ன ஆனாலும் பரவாயில்ல, கடவுள் தான் வேணும், நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை அப்படின்னு கடவுளை மாத்திரம் தேடினா தான் திருசங்கர் பாபாவுக்கு வந்திருக்கிற அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நான் இந்த பிறவி எடுத்தேன் உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 1000 வருஷத்துக்கு ஒருக்கா அவனுக்கு ஒரு டாப் பிறவி கிடைக்கும். 100 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நல்ல பிறவி கிடைக்கும். ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த மாதிரி பிறவி 100 வருஷத்துக்கு ஒருக்கா கிடைக்கும். ஒரு ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர் இந்த மாதிரி 1000 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். ஸோ இந்த 7
இது இருக்கு இல்லையா, ஜெம்ஸ், 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அப்படின்னு. 7 திரை மறைச்சிருக்கு நம்முடைய முற்பிரிவுகள் எல்லாம். அதெல்லாம் விலக 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 நமக்கு புரியும், நாம் இந்த உடம்பு கிடையாது, ஜோதி மலை உண்டாச்சுதடி, நாம் ஒரு ஜோதியில் ஒரு மலை மாதிரி இருக்கக்கூடியவங்க. நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன, எனக்கு என்ன கிடைச்சதுன்றது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, பிகாஸ் இட்ஸ் என் எக்ஸ்பீரியன்ஸு. நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி, எனக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் சாமி எங்குள்ளே இருந்தார் அப்படின்னு. நான் ஒழிந்து நீ ஆவது என்பது அதுதான், நமக்குள்ள சாமி இருக்காரு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இப்போ நான் பெற்ற பெரும்பேறு ஓதி முடியாதது என்ன, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இருந்ததுன்னு எப்படி சொல்றது? இல்லை, ஒரு பாகவதர் கச்சேரி பண்ணுறாரு, அவர் மதுரை சோமு மாதிரி தேவரின் குலங்காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும், இல்லை ஆன்னு வரும், அந்த ஆக்கு மாத்திரம் போ. அந்த சொல்ல வராதுன்னு நினைப்பார், அவர் கை தூக்கிறார். அந்த மாதிரி வள்ளலார் சொல்றாரு, நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி, சாமிக்கு தான் தெரியும். அதை எப்படி சொல்ல வர்றதுன்னு வள்ளலாருக்கு தெரியல, ஆனால் ஐயோ சாமி அறிவாரடி அப்படின்னு முடிப்பார். அந்த அனுபவத்தை அந்த ஐயோவில் தான் உச்சஸ்தாயில் போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதெல்லாம் அனுபவங்கள். வள்ளலார் இருக்காரு, வள்ளலார் நான் நேரில் பார்த்துருக்கேன் இல்லையா. எல்லாரும் வந்து அங்கே போய் என்ன ஊர் அது, வள்ளலூர், நான் வண்டலூர் இருக்கிறேன், வள்ளலூர். நான் திருமலை வையாவூர்னு ஒரு கோயில் இருக்குது, செங்கல்பட்டு வேடந்தாங்கல் போகிற வழியில். அங்கே சீதாராம சுவாமிகள்னு நுங்கம்பாக்கத்தில் சீனிவாச நிகேதன் ஒருத்தர் வச்சுருந்தார். அவர் இங்கேருந்து 2 பஸ்ஸில் போவார் அந்த கோயிலுக்கு. போய் கோயிலை பெருக்கி மொழிகி அங்கே சமைச்சு வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் சாதம் மாதிரி கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு திருவோணத்துக்கும் அந்த மாதிரி பண்ணியிருந்தார். உப்பிலியப்பன் கோயிலில் ஒரு ஐயங்கார் கையில் நெருப்பு சட்டி வச்சு அருள்வா கொடுத்துருந்தார். அதை பார்த்துட்டு இவர் வந்து அதே மாதிரி நெருப்பு சட்டி வச்சுக்கிட்டு அருள்வாக்கெல்லாம் கொடுப்பாரு, அதனால ஜனங்கள்லாம் வருவாங்க. அவர் என்ன பேச சொன்னார், ஒரு லெக்சர் கொடுத்துருந்தார். அப்போ ஒரு வயசான பாட்டி என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு, தம்பி என்கிட்ட ஒரு சொத்துக்குது, உங்களுக்கு கொடுக்கணும் வா அப்படின்னாங்க. என்னடா இது முன்ன பின்ன தெரியாது, யாரோ ஒரு பாட்டி சொத்துக்குதுன்றாளேன்னு சொல்லிட்டு நான் சீரியஸாக எடுத்துக்கல. அவள் அட்ரஸ் வேறு கொடுத்தா, 12 வடமலை மேஸ்திரி தெரு யானகோணி அப்படின்னா. நான் சீரியஸாக எடுத்துக்கல, ஆனால் மைண்டில் அந்த அட்ரஸ் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வள்ளலார் அண்ணா நகரில் எனக்கு வீடு, அப்போ 7 நார்த் மெயின் ரோடில் என்னுடைய பெட்டில் வந்து உட்காந்தார். உட்காந்து, ஏம்பா அந்த சொத்தை போய் வாங்கிக்க மாட்டியா அப்படின்னாரு. நான் அது யாரோ சொன்னால் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கலன்னு. வள்ளலார் எனக்கு அந்த தரிசனம் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த திருநகரசு இருக்கார் இல்லையா, அந்த ஏரியா தான். அவங்க அப்பா ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தர்மகர்த்தா கூட இருந்தார். இந்தமாரி ஒரு அட்ரஸில் போய் பாருன்னா அவன் போய் பார்த்துட்டு, ஆமாம் அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருந்திருக்காங்க, வள்ளலார் அவங்க வீட்டில் தங்கி இருந்திருக்காரு. வள்ளலார் கைப்படை எழுதின திருவருட்பா புக்கு ஒன்று அவங்க வீட்டில் இருந்திருக்கு. அவங்க யாருமே மெட்ராஸில் இல்லை, எல்லாம் இறந்துடுறதுனால அந்த அம்மா வந்து ஹைதராபாத்துக்கு எங்கேயோ போயிடுச்சு, இப்போ அந்த வீட்டில் அவங்க இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வள்ளலார் வந்து இந்த சொத்தை வாங்கிக்கோப்பா அப்படின்னார் இல்லையா. அது ஒரு சங்கல்பம், நேரில் வள்ளலார் வர்றது அதை வாங்கிக்கோன்னு சொல்கிறது ஒரு சங்கல்பம். அப்போது இப்போ நம்மலாம் ஸ்கூலில் ஏதாவது படித்தா என்ன படிப்போம், ஒரு 2-3 பாட்டு படிப்போம். ஏதோ ஒரு உரிமையுடன் எனது திருவள்ளடி இன்னைக்கு என்ற அது மாதிரி 2 வள்ளலார் பாட்டு ஸ்கூல் புக்கில் இருந்துருக்கும், அவ்வளோதானே. இல்லைன்னா வள்ளலார் யார் படிக்க போகிறாங்க இல்லையா. ஸ்கூலில் பாடமாக தான் படிச்சிருப்பாங்களே தவிர அதை போய் படிக்கிற அளவுக்கெல்லாம் மக்களுக்கு டைம் இருந்திருக்காது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது. ஆனால் வள்ளலாருடைய தரிசனம் கிடச்சி அவர் சொத்தை வாங்கிக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வள்ளலார் பாட்டெல்லாம் வாயில் சாதாரணமும் வரும். நான் வந்து படித்ததே இல்லை, நிஜமாக சொல்கிறேன். அவர் வந்து சொத்தை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போகிற நாள்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய நிறைய கொடிஷன்ஸ் எல்லாம் திருவிட்பாலேருந்து கிடக்கிறான்னு வந்துட்டுருக்கோம். இது அவர் சொன்னார்ல சொத்தை வாங்கிக்கோணும், அது சங்கல்பம் மாத்திரம்னு அர்த்தம். அந்த மாதிரி வர்றது உண்டு. ஆன்மீகத்தில் பல நிலைகள் இருக்குது, இது ஒரு உதாரணம். அதனால் இந்த உலகம் பூராவும் கடவுளுடைய ஒரு அருளாட்சி நடக்குது.
நம்ம எல்லாரும் எத்தனையோ பிறவி எடுத்து இழைக்கிறவங்க தான். உனக்கு மாத்திரம் உன்னுடைய பூர்வ ஜென்ம வாசனைகள் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கு திரோனுபாவம்னு பேர். திரோனுபாவம்னாக்கா மறைக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் உங்களுக்கு தெரியும். 4வது திரோனுபாவம், மறைத்தல். உன்னுடைய மெமரி வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டீங்கன்னா மென்டல் ஆகிடுவேன். அதனால் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மறைச்சி வச்சுருப்பாங்க. அது எப்போ தேவையோ அப்போ அது வெளிப்படும். அதுதான் மறைத்தல்னு சொல்லக்கூடியது. அது வந்ததுன்னா இந்த அனுபவங்கள்லாம் உனக்கு வர ஆரம்பிக்கும். விதவிதமான அனுபவங்கள். நம்ம இதுக்கு முன்பிரிவுகளில் யாரை பார்த்தோம் என்னங்கிறது, அவங்க வர்றபோது அவங்கள இந்த உடம்புல பார்க்காத வேறு உடம்புல பார்க்கறது நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்படி பல அனுபவங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சீக்கிரமாக வராது. உனக்கு அந்த தேடுதல் இருக்கணும். தேடுவது உண்மையெனில் உண்மையில்லது கிடைக்கும். ஒரு சீரியஸாக நீ கடவுளை தேடினியானா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். 2 பறவைகள் இருந்துச்சு. அது ஒரு முட்டை போட்டு இறை தேடுறதுக்காக போச்சு. வரதுக்குள்ளே சமுதிரத்தினுடைய அலை வந்து அந்த முட்டையை கொஞ்சம் அப்படி கொள்ளிடுது. இதுக்கு வந்து சின்ன மூக்கில் அந்த தண்ணியை எடுத்து மண்ணில் போட்டு நிற்குது. ஒரு மகான் வந்தார். என்ன பண்ணுறாரு, இந்த சமுத்திரம் என் முட்டைகளை எடுத்துக்கிச்சு, அதை வற்ற வைக்க போகிறேன்னு. உன்னால் கடலில் வற்ற வைக்க முடியுமா? ஏன் முடியாது. ஒரு 6 மாதம் கழிச்சு வர்றாரு. அது திருப்பி அதே பண்ணுது. இவருக்கு பாவமாக போச்சு. நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் கடல் உன்னால் வற்ற வைக்க முடியாது. நான் உனக்கு முட்டை தானே வேணும் எடுத்து கொடுத்துட்றேன்னு அந்த முட்டையை எடுத்து கொடுத்துட்டாரு. இது உபனிஷத்தில் வர ஒரு கதை. அந்த மாதிரி கடவுள் இல்லை பரமாத்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சமுத்திரத்தை, சாகரத்தை, பரமாத்மா சாகரத்தை நீ சொல்கிற 4 மந்திரத்தினாலேயோ 2 கோயில் சுற்றுறதுனாலையோ மண்ணிடிச்சு கற்பூரம் காட்டுறதுனாலையோ உன்னால் அடையவே முடியாது. ஆனால் உன்னுடைய தேடுதல் சீரியஸாக இருந்தால் அந்த பறவைகளுக்கு எவனோ ஒருத்தன் முட்டையை எடுத்து கொடுத்த மாதிரி யாரோ ஒருத்தன் வந்து உனக்கு எடுத்து கொடுப்பான். நீ எதை தேடுகிறாயோ அதான் அந்த மகான் வந்து உனக்கு எடுத்து கொடுப்பான். அந்த மாதிரி நான் தேடிக்கொண்டிருந்தது உண்மை. ஆனால் எனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ராகவேந்தர் வந்தார். 26 ஜனவரி 1984 ராகவேந்தர் வந்து எனக்கு அந்த அருளை எடுத்து கொடுத்தாரு. இப்படி தான் ஆன்மீகன்றது. நீ தேடின்னு இருக்குன்னு வேணும். நீ தேடுறது சீரியஸ்ன்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்தால் கடவுள் யாரோ ஒரு ஆளை உனக்கு அனுப்புவார். யாருன்றதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நான் வந்து மத்வா கிடையாது, ஓகேவா? அப்போ ஏன் ராகவேந்தர் என்கிட்ட வரணும்? ராகவேந்தரை கும்பிட்றவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதனால் உலகத்தில் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுற ஒரு சென்டர் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க யாருக்கு இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன் என்றன்ற மாதிரி யாரோ ஒருத்தர் உனக்கு அனுப்புவாங்க, எடுத்து கொடுக்கறதுக்காக அனுப்புவாங்க. காரண காரியங்கள் சொல்ல முடியாது. ஏன் அந்த மாதிரி கிடைக்குதுன்னா, இப்போ ராகவேந்திரர் பிருந்தாவனத்தில் போய் உக்காண்டார். 3 கேரளா ஜோசியங்க அவர்கிட்ட போகிறாங்க. அவர் இருந்தபோது ஒரு ஆள் சொல்கிறான் இவருக்கு 80 வயசு ஆயிடுச்சுன்றான், இன்னொருத்தன் 400 வயசு ஆயிடுச்சுங்கிறான், இன்னொருத்தன் 700 வயசுங்கிறான். எல்லாரும் அடிக்க போகிறாங்க. ஏன்னா ஒரே ஜாதகத்துக்கு 3 சொல்கிறீங்களேன்ட்டு. ராகவேந்தர் சின்ன 3 பேரும் சொன்னது உண்மைதான். என்னுடைய ஃபிசிக்கல் பாடிக்கு இவ்வளோ தான் ஏஜ். நான் எழுதிய ஸ்கிரிப்சர்ஸ் இல்லையா, கிரந்தங்கள், அதெல்லாம் வந்து 400 வருஷம்தான் இருக்கும். அதுக்கப்புறம் யாருக்கும் அதை சீரியஸாக இருக்க மாட்டாங்க. நான் ஜீவசமாதிக்கு போவேன் பிருந்தாவனத்தில், அப்போ 700 வருஷம் அந்த சமாதியில் இருப்பேன் அப்படின்னு. அப்போ 3 பேர் சொன்னது உண்மை அப்படின்னு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அவர் அந்த ஜீவசமாதியில் உட்காந்து தன் தவத்தை நிறைவு செய்கிற போது அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அவருடைய ஸ்பிரிட் அந்த தவ நிலைகளை குவாலிஃபையிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலைகள் அடைஞ்ச பின்னால் அவருக்கு அடுத்த போஸ்டிங் கொடுப்பாங்க. அப்போ ராகவேந்தர் சாமிக்கு என்ன போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா ஐயப்ப சாமி போஸ்டிங் கொடுத்தாங்க. நீ வந்து மந்திராலயம் போனேன்னா ஃபஸ்ட்டு ஒரு அம்மன் சந்நிதி இருக்கும், அதை பார்த்துட்டு தான் ராகவேந்தர் பார்க்கறதுக்கு போவேன். தொங்கபத்ரா குளிச்சுட்டு வந்த உடனே அம்மா இருக்கும். அது யார்? மஞ்சள மாதா. அந்த மஞ்சள மாதான்றது உனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை, சபரிமலையில் இருக்குது. மாளிகை பொருத்தம்மா மஞ்சள மாதாவேன்றது இல்லையா, அது. ஸோ அந்த மஞ்சள மாதா தான் மந்திராலயத்தில் இருக்குது. ராகவேந்திரராய் இருந்தவர் இல்லையா, இல்லை அவருடைய குலதெய்வம் துர்கை. அதனால் அந்த அம்மா சொல்லுது, நீ 4 பக்கம் கோபுரத்து மேலே இந்த மாதிரி சிங்கங்களை மாற்றி உட்கார வை, உன் ஆத்மா வந்து நான் காப்பாற்றுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வருஷம் இந்த 700 இயர்ஸ் அது கணக்கு சொன்னாங்க இல்லையா, அது நிறைவடைந்த பின்னால் அவருக்கு கிடைச்ச போஸ்டிங் என்ன? ஐயப்பன். அப்போது ஒரு ராகவேந்தராக இருந்தவர் முதல்ல பிரகலாதனாக இருந்தார், அதுக்கப்புறம் வியாசராயராக வர்றாரு, அதுக்கப்புறம் ராகவேந்திரராக வர்றாரு. அவர் இன்னைக்கு ஐயப்பனுங்கிற போஸ்ட்டை பிடிச்சிட்டார்.
அப்போ ஐயப்பன் என்ன ஆகுறாருன்னா அவருக்கு அடுத்த ப்ரமோஷனுக்கு போகிறார். ஒரு கிளர்க்கு ஹெட் ஆகும், ஹெட் கிளார்க் சூப்பரண்டென்ட் ஆகும். அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது, ஆன்மீகத்துலேயும் ப்ரமோஷன்ஸ் இருக்குது. ராகவேந்திரே என்ன ஆவாருன்றது அர்த்தமானி. கோயம்புத்தூரில் ஒரு ஆள் இருந்தார், கவர்மெண்ட் ஆஃபீஸில் டிராஃப்ட்ஸ்மேன். அவர் கோவிந்தராஜுலுன்னு பேர். அவர் இங்கே சில்ட்ரன்ஸ் எஸ்டேட்டில் அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மெய்கண்ட தேவன், அவங்க வீட்டில் ஏதோ பூஜை பண்ணுறாருன்ட்டு அவர் அவங்க ஒய்ஃப் கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க. அவர் கவர்மெண்ட்டில் டிராஃப்ட்ஸ்மேன் வேலை செஞ்சார். அவர் ராகவேந்தர் பூஜை பண்ண உடனே அவர் உடம்புல ராகவேந்தர் வருவார். அது ஆவிர் பவித்தர்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் ராகவேந்திராவே பேசுவார். அவர் வயசு 35-40 தான் இருக்கும். ஆனால் அவர் பேச ஆரம்பித்தா ராகவேந்திரர் 80 வயசில் எப்படி ஒரு கிழவனாட்டம் பேசின்னு இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி வரும். அந்த உச்சாடனம் ஆக்ஷன் அப்படி இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் இந்த அண்ணா நகரில் சிவகுமார்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் சொன்னார், வாங்க இன்றைக்கி மெய்கண்ட தேவன் வீட்டில் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வர்றாரு, அவர் ராகவேந்தர் வாக்கு கொடுப்பாரான்னு என்னை கூட்டு பண்ணார். நான் வெளியே உட்காந்து இருக்கேன். சின்ன வீடு, கவர்மெண்ட் எஸ்டேட் வீடுங்கள்லாம் என்ன குவார்ட்டர்ஸ் தானே. இப்போ அவங்க உள்ளெல்லாம் பூஜை பண்ணிக்கிறாங்க. பூஜை பண்ணிட்டு அவர் போய் உட்காருவார். அவர் உடம்புல ராகவேந்தர் வந்துவார். அப்போது ஒரு ஆள் வந்து கூப்பிட்றான், யார் சிவசங்கரா, ராயர் கூப்பிட்றார் அப்படின்னாங்க. நம்ம என்ன பேர் விஷயம் கடை கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம், சும்மா உட்காந்துக்கிறோம். ராயர் கூப்பிட்றாரு அப்படின்னா நான் உள்ளே போனேன். நான் அங்கே நடந்து வந்துட்டுருக்கிறேன். இங்கே ராகவேந்திரர் கோவிந்தராஜன் உடம்புல பேசுகிறார். என்னை பார்க்க அவனே வந்துட்டான் அப்படின்னாரு. அவனே என்ன அர்த்தம், சுப்பீரியர் ஸ்பிரிட் பகவான் வச்சுக்கோயேன். என்னை பார்க்க அவனே வந்துட்டான் அப்படின்னாரு. அங்கே போய் உட்காருங்க. நாங்கள் அவர் எதிரில் உட்காந்து ஒரு மாம்பழமாக இதை எடுத்து என் கையில் இப்படி வச்சுட்டு என் கை இப்படி கிட்டே படிச்சுட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியாதான்னு. நான் இப்படி தான் இடக்கு முடக்காக தான் பேசுவேன். எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியாதான்னு. அவர் அந்த கையை அப்படியே பிடிச்சிட்டு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற ஜனங்க மத்தியில் அவனே வந்தால் என்னதான் கேட்பான்னு பார்த்தேன். ஜனங்க எனக்கு பூந்தி வேணும் லட்டு வேணும்னு கேட்குறாங்க. அவங்க நடுவில் கடவுளே வந்தான்னா என்ன தான் கேட்பான்னு நான் பார்த்தேன். சொல்லிவிட்டு, எனக்கும் உனக்கும் மாத்திரம் தெரிஞ்ச எல்லா ரகசியமும் சத்தியமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு. அப்போது ஹியரார்கி இருக்குது. இது அங்கே அது இப்படியாகும். அது அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். உலகத்தில் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். உங்கள் லா ஆஃப் ஃபிசிக்ஸு அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அவரவர் அனுபவம்ன்றது அவங்களுக்கு தான் இல்லையா. நீ கடவுளை தேடினா உனக்கும் எல்லா விதமான அனுபவம் வரும். எல்லாரும் கடவுளுக்கு பிள்ளைங்க தானே, யார் கடவுளுக்கு அந்நியப்பட்டவர்கள் இந்த உலகத்தில். அந்த அனுபவங்கள் தான் ஒரு உன்னை ஊக்குவிக்கிற விஷயங்கள். அந்த அனுபவம் வரலன்னா நீ ஏன் இவ்வளோ சீரியஸாக எல்லாத்தையும் விட்டு தேடிக்கிட்டு இருப்ப? யாராவது இருக்கிறதெல்லாம் விட்டுப்பட்டு அனுபவமே வரலன்னாக்கா கடவுளை தேடி அலைவானா? காடு மோடு அங்கே இருக்குது, மகேந்திரகிரி இங்கே இருக்குது, நம்பி மலைன்னு அலைய மாட்டோம். ஸோ அந்த டேஸ்ட் கொடுப்பாங்க. முதல்ல ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறேன், அவன் கொஞ்சம் அல்வா எடுத்து உன் கையில் ஒரு ஸ்பூன் போடுவான். அதை சாப்பிட்டு ஒரு 1/4 கிலோ கட்டுங்கன்னுவான். அந்த மாதிரி உனக்கு டேஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ நீ இன்னும் கேட்ப, இன்னும் அனுபவங்களை தேட ஆரம்பிப்ப. அப்போ அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஆன்மீகம் என்பது ரொம்ப பெரிய பாஷை. அது உனக்கு கிக்கு வந்துச்சுன்னா வேறு எதுலேயும் மைண்டு போகாது. பிகாஸ் ஆல்ரெடி டேஸ்ட். ஆன்மீகம் கூட ஒரு இன்டாக்சிகேஷன் தான். இதில் உனக்கு கிக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா மற்றதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த வேர்ல்ட்லி சென்ஸில் இருக்குது இல்லையா, காரு வீடு கீடு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி, அதனால் அதெல்லாம் கிடைக்காம போகுமானா அதுவும் இல்லை. நியூசிலாண்டு இருந்தார். அவர் ஒரு மரப்பட்டியில் 2 ஓட்டை போட்டு வச்சுருந்தார். எல்லோரும் கேட்டாங்க, எதுக்குங்க சின்ன ஓட்டை பெரிய ஓட்டைன்னாங்க. அவர் சொன்னார், என்கிட்ட 2 பூனைக்குது. சின்ன ஓட்டை வந்துட்டு போகிறதுக்கு சின்ன ஒரு பூனை வர்றதுக்கு சின்ன ஓட்டை, பெரிய பூனை வந்துட்டு போகிறதுக்கு பெரிய ஓட்டுன்னா. அவன் சொன்னால், நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆயா, பெரிய ஓட்டையிலேயே பெரிய பூனையும் வரும் சின்ன பூனையும் வரும்னா. அந்த மாதிரி நீ தனியாக வந்து நான் ஆஃபீஸுக்கு போகணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும்னு சொல்கிற இல்லையா, அது சின்ன ஓட்டை. உனக்கு வேண்டியதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீ அதை போட்டு வச்சுன்னுக்கிற. பெரிய ஓட்டைகளில் அதுதான் கடவுள். நீ அந்த பெரிய ஓட்டையை பிடிச்சிட்டு அந்த சின்ன ஓட்டெல்லாம் கூட வரும். நீ தேடுற காரு பேர் புகழ் எல்லாம் கூட இந்த ஓட்டை வழியாகவே உனக்கு வர ஆரம்பிச்சிடும்.
இது 100% தெரிஞ்சால் நீ கூட தேடுவேன். உனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரல. நீ தேடுற காரு வீடு சுகம்லாம் கூட இதுலேயே கிடைச்சிரும், கடவுளை பிடிச்சா எல்லாம் கிடைச்சிருங்கிறது உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. நம்பிக்கை என்னைக்கு வருதோ அன்றைக்கி ஒரே ஒரு ஏகாகிரமாக கடவுளை தேடுவேன். அப்போ தான் நான் சொல்கிற மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னால் யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். கீப் ட்ரை. ஒரு நாள் உனக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும், வந்தால் தேடு. ஒரு நாள் உனக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் யூ ஹவ் டு சர்ச், கீப் சர்ச்சிங். பைபிள் என்ன வருது? தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும். இப்போ தேடினா தான் கிடைக்கும், கேட்டால் தான் கிடைக்கும். அதனால் கேளுங்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும். இது எல்லாராலையும் முடியுதா இல்லையா? எல்லாருக்கும் அந்த மாதிரியான உயர்ந்த எண்ணங்கள், ஒரு ஹை ப்ரியாரிட்டிஸுங்கிறது இருக்கு. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணி 4 அடி இருந்தால் அது மேலே இருக்கிற தாமரைப்பூ 4 அடி தான் தண்டு போகும் கீழே. 40 அடி இருந்தால் அதனுடைய ஸ்டெம் 40 அடி போகும். அப்போ வெள்ளம்னா தண்ணி. தண்ணி எவ்வளோ ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு மலருடைய நீட்டம் இருக்கும். அந்த மாதிரி மாந்தர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைகளை அடையணும்னு நினைக்கிறாங்களோ, மாந்தர் தான் உள்ளத்து அணையது உயர்வு. எவ்வளோ பெருசாக ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ வாழ்க்கையில் உயர முடியும். அதனால் பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னது ஏன் கேட்குற, பெருசு கேளு அப்படின்வாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் கிடைக்கும், மக்கள் தேடுறதில்லை. வெளி உலகத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்கெல்லாம் எங்கேயோ சாராயம் குடிச்சிட்டு சுற்றின்னுக்கிறான், பீச்சில் மணலில் புழுக்க பொறுக்கின்னு இருக்கான். அதை விட்டு நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு கோயிலில் உட்காந்துருக்கீங்க, தேர் பார்த்தீங்க, பள்ளிக்கு பார்த்தீங்க, பாட்டு கேட்குறீங்க, ஏதோ கேள்விக்கு 4 பதில் சொல்கிறோம், எல்லாம் கேட்குறீங்க, ஒரு நல்ல ஆம்பியன்ஸில் உட்காந்துருக்கீங்க. அட்லீஸ்ட் இங்கே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது. யூ கெட் எனர்ஜி வெதர் யூ நோ ஆர் நாட். இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வர்றபோது எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல். உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது, அதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலில் எனர்ஜி இருந்தால் ஒன்று கிடைக்கும். மாங்காடு, திருவேற்காடு, காஞ்சிபுரம், எல்லா கோயிலும், திருவண்ணாமலை எங்கே இல்லை, எல்லா கோயிலும் இருக்குது. அப்போ நம்ம கோயில் இருக்கு இல்லையா, இது வெரி பவர்ஃபுல். இப்போ திருவண்ணாமலைக்கு போய் நீ மலை சுற்றுறதும் ஒன்று தான், பௌர்ணமிக்கு இங்கே வந்து சுற்றிட்டு போனாலே ஒன்று தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் டெம்பிள் இது. ஸோ உனக்கு நம்பிக்கை இருந்தாக்கா அந்த எனர்ஜி உனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், அதில் ஒன்றும் குறைய இருக்காது. இப்போ தேடுங்கள் கண்டடைவீர்கள், பாடுங்கள் கேட்கப்படும். प्रार्थना स्वीकार कर लो हे मेरे परमेश्वरा, मन की सब चिंताएं हर लो हे मेरे विश्वेश्वरा, हे मेरे विश्वेश्वरा। आ गए हम द्वार तेरे, छोड़ कर सारा जहां, है सिवा तेरे हमारे अपना अब कोई यहाँ, अपना अब कोई यहाँ। अब तो सब दुख बार हर लो हे मेरे देवेश्वरा, मन की सब चिंताएं हर लो हे मेरे विश्वेश्वरा, हे मेरे विश्वेश्वरा। प्रार्थना स्वीकार कर लो हे मेरे परमेश्वरा। नादबिन्दु कलादि नमो नमः, वेदमन्त्र स्वरूपा नमो नमः, ज्ञान पंडित स्वामी नमो नमः, वेहु कोडि दीपमंगल ज्योति नमो नमः, तूय अम्बल लीला नमो नमः, देव कुंजरि नमो नमः, अरुळाराय वीरलुं परकोलाल पूजयं कोवलं गुणयासारमेनियं वीरमुं गुरुश्रीपादसेवयं
ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா